ஹாய் பொங்கல் விலாக் பார்க்கலாமா? 4 டேஸ் விலாகை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கிறிஸ்பியாக போட்டிருக்கேங்க. கொஞ்சம் போர் அடிக்காமல் அங்கங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன். எங்கள் ஏரியாவில் பொங்கல் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஃபேமஸ். உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு என்ன ஏரியான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் அன்றைக்கி முன்னத்த நாள் வந்துட்டு காப்பு கட்டுவோம். அதாவது ஆவாரம் பூ, அப்புறம் பூளைப்பூ, அப்புறம் மா இலை, வேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு கேட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி எல்லாமே வச்சுட்டு சீசனல் வெஜிடபிள் எதுவோ அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்துட்டு இந்த காய் வந்து செஞ்சு உப்பு போடாமல் செய்வோம். செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோங்க. இதுதான் வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா சீசனல் வெஜிடபிள்ஸ்க்கும் ஃப்ரூட்ஸுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த சங்கராந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பெருசாக வந்து இதில் மூட நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் இல்லை. சீசனல் வெஜிடபிள்ஸுக்கும் சீசனல் ஃப்ரூட்ஸுக்கும் நம்ம வந்து கிராட்டிடியூடோடு இருக்கணும். அவ்வளோதான் வந்து ரீசன் இது. இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் அம்மா வீட்டுக்கு போவேன். எப்போவுமே வருஷம் நான் அப்படி தான் மேரேஜ் ஆன புதுசுலேருந்தே நான் வந்து கண்டிப்பாக காப்பு கட்டிட்டு தான் போவேன். இது மிகப்பெரிய சயின்ஸுங்க. இதை வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் ரொம்ப மூட நம்பிக்கையாக கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா நான் 11 போல் ரீச் ஆகியிருந்தேன். காலையில் 5 to 6 எல்லோரும் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வந்து வச்சுருவாங்க. அதாவது எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஊரில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. இது வந்துட்டு சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்துட்டு இந்த பொங்கல் வந்து வைப்போம். பொங்கல் வச்சுட்டு மேலே எதாவது வெயிட் வச்சு மூடி வச்சுட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு 11 போல் வீட்டில் இருக்க ஜென்ஸ் எல்லோரும் கிளம்பி போயிட்டு அபிஷேகம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்க. இது வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம். வர கெஸ்ட்டுங்களுக்கெலாம் தருவோம். அப்புறமா தான் கோயிலுக்கு போயிட்டு அந்த கூடையை எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வருவாங்க. இதுதான் பொங்கல் அன்றைக்கி, தைப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் செய்வோம். ஜென்ஸ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே பூஜைக்கு தேவையான ஜாமான்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போவோம். அப்போ வந்து ஒரு எப்படியும் 2 ஆகிடுங்க. 2 அந்த மாதிரி ஆகிடும். அப்போ தான் வந்து சுற்றி வர்றதுக்கு வெயிலெலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து கிளம்பி போவோம். என்ன விசேஷம்னா எல்லாருமே கிளம்பி போயிட்டு பொங்கல் வச்சுட்டு எல்லாருமே ஊரை சுற்றி வர்றது வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோன்னா எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட்லாம் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது இவ்வளோ பேர் சேர்ந்து ஒன்றா செய்வீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு அப்படி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். பொங்கல் அன்றைக்கி இவ்வளோதாங்க, பெருசாக ஒன்றும் இருக்காது. நெக்ஸ்ட்டு டே வந்து மாட்டுப்பொங்கல். கண்டிப்பாக நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து செய்வோம். மாட்டுப்பொங்கல், பட்டி பொங்கல்னு சொல்லுவோம். நாங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பெரிய மரம் ஒன்று இருக்குது. அது கீழே வந்துட்டு பொங்கல் வந்து செய்வோம். ஒரு வருஷம் வந்துட்டு நார்மல் பச்சரிசி பொங்கல் வந்து செய்யும்போது நிறைய வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காக இப்போல்லாம் வந்து சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அப்படி வந்து செய்யும்போது எல்லோரும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தோணுது. அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மாலை போட்டிருப்பாங்க. முருகருக்கு மாலை போட்டுட்டு 6 டெம்பிளுக்கும் போயிட்டு வருவாங்க. 3 டேஸ் ட்ரிப் அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. அதனால் அவங்க வராங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பொங்கல் வந்து கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து சாப்பிடுவோம். பட்டி பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாடு மாதிரி சிலை வந்து வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி இது பண்ணுவாங்க. வருஷம் அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த வருஷம் நாங்கள் இந்த சிலை வந்து வைக்கல. போன வருஷத்தோட சிலையே போட்டிருந்தோம். வீட்டிலேருந்து பொங்கல் செய்ய தேவையான எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வந்துடும். வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாத்தையும் கூடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே பச்சரிசியும் மூங் தாலும் ஊற வச்சுருந்தோங்க. மூங் தால் ஊறல அப்படின்னா அது வந்து நல்லா வேகிறதில்ல. அதனால நல்லா முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா பச்சரிசி கொட்டிட்டு உடனே வந்து மூங் தாலும் போட்டுடணும். அப்போ தான் சர்க்கரை பொங்கலுக்கு வந்துட்டு நல்லா வெந்து வரும். இல்லை பாசிப்பருப்பு மட்டும் தனியாக தெரியும். அந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக சர்க்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இந்த மரம் வந்துட்டு எங்கள் அப்பா குழந்தையா இருக்கும்போதுலேருந்து இருக்காமா. அதனால் நாங்கள் இங்கே தான் கீழே வந்து நாங்கள் பொங்கல் வச்சு எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். பொங்கல் வைக்க எங்களால் முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நாங்கள் கண்டிப்பாக மாட்டுப்பொங்கல் வந்து வச்சுருவோம். பொங்கல் வருஷம் கண்டிப்பாக வச்சுருவோம். முடியலன்னா கண்டிப்பாக மாட்டுப்பொங்கல் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். மாட்டு பொங்கல் முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் ரெடி ஆகிட்டு 4 கோயிலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே வந்து கும்மி வந்து அடிப்பாங்க. கும்மி அடிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. ஒரு எங்கள் பெரியப்பா வீட்டில் வந்துட்டு சாமி இருக்கும். அங்கேருந்து சாமியை எடுத்துகிட்டு கூடையில் எல்லாத்தையும் கூடை மேலே ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அந்த கூடையில் வந்துட்டு சாமி, அப்புறம் வந்துட்டு
என்னென்னவோ பொருள் வச்சு கரும்பு, அப்புறம் அரிசி, நெல் இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் க்ளோஸ்அப்பில் நெக்ஸ்ட் இயர் வந்து காட்டுறேன். அதை வந்து தலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே நின்று வந்துட்டு கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கும்மி அன்னைக்கு இது தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்து ஊர்வலத்தில் வந்துட்டு மஞ்சள் நீர் குளிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு ஊர்வலம் வந்து போயிட்டு வருவோம். ஊர் ஃபுல்லாகவே அங்கே வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு சுண்டல், அப்புறம் காஃபி, டீ இந்த மாதிரி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஊர்வலம் டைமில் வந்துட்டு கேர்ள்ஸு, பாய்ஸ்லாம் பயங்கர ஃபன்னாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஒரு வருஷமும் வந்து ஆடியன்ஸை தான் பார்த்துட்ருப்பேன். டான்ஸ் ஆட வந்து நான் போனதே இல்லை இப்போ வரைக்கும். நான் அது குழந்தையிலேருந்து இப்போ வரைக்குமே போனதில்லை. பார்க்கும்போதே தெரியும். ப்ரெசென்ட் வந்து இப்போ குட்டியாக இருக்கனால நான் நிறைய வீடியோஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயர் நல்லாவே நிறையா ஷூட் பண்ணி நிறையா லைவ் வந்து வரேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு கும்மி முடிச்சுட்டு நைட்டு 11:00 போல் வள்ளி கும்மி வந்து வச்சுருந்தாங்கங்க. அது வந்து லைவில் போட்டிருந்தேன். யாரெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஏன் வீடியோ போட இவ்வளோ டிலே அப்படின்னா த்ரோட் வந்து பயங்கர அவுட்டு. ஃபுல்லாக அந்த 3 டேஸுமே வந்துட்டு ரொம்ப லேட் நைட் தூங்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தனால பயங்கரமாக அவுட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த டைம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நிறைய லைவ் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஊர்வலம் அன்னைக்கு போகிறது, திருக்கல்யாணம் வீடியோஸு, அப்புறம் வந்துட்டு வள்ளிக்கும்மி வீடியோஸ்லாம் போடுறேங்க. கொஞ்சம் ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஜென்ரேஷனில் கூட இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே. நெக்ஸ்ட் டே வந்து திருக்கல்யாணம் வந்து வச்சுருந்தாங்க. திருக்கல்யாணம் வந்து இந்த வாட்டி அமாவாசை அப்புறம் பாட்டமே இருக்கனால டியூஸ்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நானே போக முடியலைங்க. வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொங்கல் அன்றைக்கி எடுத்து ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பாய்.